இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தெய்வமே, இது அதிகாலை வேளையிலே இந்த மக்களை ஆசீர்வதிக்கும் போது இந்த இறை வார்த்தையின் ஆற்றல் இந்த மக்களுக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே, புது நம்பிக்கையோடும் புது உத்வேகத்தோடும் இந்த நாளை இவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு நாளை இவர்களுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும் போது உம்முடைய அருள் நலன்களால் இவர்களை நீர் பேணி பாதுகாத்து வழிநடத்தும். தூய ஆவியின் அருள் இவர்களிடமிருந்து நீங்காமல் இவர்களை பின்தொடரட்டும். முன்னாகவும் பின்னாகவும் வலமாக நடந்து இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய அருள்கரம் இவர்களோடு இருக்கட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை தொடக்க நூல் 22ஆம் அதிகாரம் 13-18 இறை வார்த்தைகள். அப்பொழுது ஆபிரகாம் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ முட்செடியில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஓர் ஆட்டுக்கிடாயை கண்டார். உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தம் மகனுக்கு பதிலாக எரிபலி ஆக்கினார். அடுத்த இறை வார்த்தை, மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தமக்கு ஆசி கூறிக்கொள்வர் என்றார். கடவுள் ஆபிரகாமிடம் கூறுகிறார், நீ எனது குரலுக்கு செவிமடுத்து எனது வார்த்தையை நம்பி ஏற்று செயல்பட்டதால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உனது வழிமரபையும் ஆசீர்வதிப்பேன். கடவுளில் வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றவர்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஏன் உலகத்துக்குமே ஆசீர்வாதமாக இருப்பார்கள், வழிகாட்டியாக இருப்பார்கள். அன்புமிக்கவர்களே, உலகத்தில் நிறைய வார்த்தைகள் உண்டு. ஆனால் கடவுளின் வார்த்தையை மட்டும் பிடித்து கொண்டிருப்பவர்கள், பிறருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து செயல்படுபவர்கள் அல்ல, தன்னுடைய வார்த்தைக்கும் செவிமடுத்து செயல்படுபவர்கள் அல்ல, மாறாக கடவுளின் வார்த்தைக்கு செவிமடுத்து செயல்படுகிறவர்களே வீட்டுக்கும் நாட்டுக்கும் உலகத்துக்குமே ஆசீர்வாதமாக இருக்கின்றார்கள். ஆபிரகாம் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது. உயர்த்தி பார்க்கும் போதுதான் முட்செடியில் கொம்பு மாட்டிக்கொண்டிருந்த ஆட்டுக்கிடாயை கண்டார். அதை மகனுக்கு பதிலாக பலியிட்டார். அன்புமிக்கவர்களே, கண்களை உயர்த்தி பார்க்க வேண்டும், கீழே பார்க்க வேண்டாம். கீழே பார்க்கும்போது நமக்கு துன்பங்கள் தான் உண்டு, துயரங்கள் தான் உண்டு. ஆனால் கண்களை உயர்த்த வேண்டும். யாரிடத்தில் கண்களை உயர்த்த வேண்டும்? கடவுளை பார்ப்பதற்காக கண்களை உயர்த்த வேண்டும். இறை வார்த்தையின் உள் உனக்காக கடவுள் வைத்திருக்கின்ற நன்மையை நாம் காண்பதற்காக அந்த கண்களை உயர்த்த வேண்டும். முட்செடியின் நடுவே நின்ற ஆட்டுக்குட்டியை ஆபிரகாம் கண்டார். எப்போது? கண்களை உயர்த்திய போது. எனவே யார் யாரெல்லாம் கடவுளை பார்த்து கண்களை உயர்த்துகின்றார்களோ அங்கிருந்துதான் நமக்கு உதவி வரும். இறை வார்த்தை என்ன சொல்லுகின்றது? மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன், எனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்று ஏங்கினேன், எனக்கு உதவி என்னை படைத்த கடவுளிடமிருந்தே வரும் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது. இன்று கண்ணீரோடு கவலையோடு துன்பத்தோடு வாழ்க்கை நடத்துகின்ற எனது சகோதரமே, ஆபிரகாமுக்கு காட்டி கொடுத்தது போல முட்செடியில் இருந்த அந்த கொம்பு மாட்டிக்கொண்டிருந்த ஆட்டுக்கிடாயை கடவுள் அவருடைய கண்களுக்கு காட்டி கொடுத்தது போல உனக்கும் கடவுள் ஒன்றை என்று காட்டித் தருவார். அதுதான் மறைத்து வைத்திருக்கின்ற புதையலை கடவுள் உனக்கு என்று காட்டித் தருவார். தன்னுடைய மகனுக்கு பதிலாக ஆட்டுக்கிடாயை காண்பித்த கடவுள் துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து கண்ணீரிலிருந்து நீ கரையேறி வர உனக்கு ஒன்றை அவர் காண்பிப்பார். அதுதான் கடவுளின் திருவுளம், அதுதான் கடவுள் உனக்காக வைத்திருந்த பரிசு. அந்த பரிசுக்காக நீ தொடர்ந்து ஓட வேண்டும். இறைவனின் குரலுக்கு செவிசாய்க்கின்ற உனது வேண்டுதலை கடவுள் கண்டிப்பாக கேட்பார். இறை வார்த்தையை உன்னுடைய இதயத்தில் நிறுத்துவார். அது உன்னுடைய உடம்பு முழுதும் நிறையும் போது நீ கடவுளை துதிப்பாய், போற்றுவாய். அந்த நேரம் உன்னுடைய அகக்கண்கள் திறக்கப்பட்டு கடவுள் தேவையானவற்றை உனக்கு அவர் காட்டி தருவார், உன்னை வழி நடத்துவார். இந்த இறை வார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் உனக்கு கிடைக்க இன்று ஜெபிப்போம். கண்டிப்பாக இந்த ஆற்றல், இந்த இறை வார்த்தையின் சக்தி இன்று உனக்கு கிடைக்கும், உன்னுடைய குடும்பத்தின் மீதும் இருக்கும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.